ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாததும் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க. மேலே 3 பிள்ளை இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ரெண்டாவது பாருங்கள், நியூ ப்ராட்காஸ்ட். இது எதுக்கு பயன்படுத்தினா, இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, சேம் மெசேஜ் வந்து 10 பேருக்கு 20 பேருக்கு 50 பேருக்கு அனுப்புவீங்க. அந்த மாதிரி மெசேஜ்லாம் வந்து இதில் அனுப்புங்க. ஏன்னா இதில் வந்து இப்போ ஒரு 256 பேரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு ஒரே மெசேஜில் இப்போ நீங்கள் உதாரணமாக நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணதை இது வந்து நான் ஓப்பன் பண்ண குரூப்பு 143 பேர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குரூப்பில் லாஸ்ட் அனுப்பியிருக்க இந்த மெசேஜ் வந்து 143 பேருக்கும் இந்த மெசேஜ் போகும். சரியா? இப்போ இந்த மாதிரி நான் 143 ஆட் பண்ணியிருக்கிறதுல வந்து அதிகபட்சம் வந்து என்னென்னா 256 பேர் வரையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குரூப்புக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப டைம் வந்து சேவ் ஆகும். ஏன்னா வந்து ஒரே மெசேஜ் வந்து 100 பேருக்கு அனுப்புகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி மெசேஜ் வந்து இதில் அனுப்புங்க. சரியா? அடுத்ததில் என்னென்னா, இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, உங்கள் நம்பர்ஸை வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்கப்போ பாருங்கள், என்னோடய நம்பர்ஸை வந்து இவர் சேவ் பண்ணல. ஸோ என்னோடய மெசேஜ் வந்து சென்ட் ஆகலை. இனிமேல் என் நம்பர்ஸை சேவ் பண்ணாலும் இந்த மெசேஜ் பழைய மெசேஜ் எதுவும் சென்ட் ஆகாது. அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புதுசாக என்ன அனுப்புனாலும் அந்த மெசேஜ் மட்டும்தான் இவருக்கு போகும். சரியா? அடுத்ததில் என்னென்னா, இருக்கிறத செட்டிங்கை கிளிக் பண்ணி அந்த 3 பிள்ளையை கிளிக் பண்ணி செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் போங்க. அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைவசி. அது எதுக்குன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வாட்ஸ்அப் வந்தீங்களோ அந்த டைம் காட்டும் மற்றவங்களுக்கு. அடுத்து என்னென்னா, ப்ரொஃபைல் ஃபோட்டோ. இது வந்து மை கான்டாக்ட்னு வச்சுக்கிறாங்க. மை கான்டாக்ட்னு வைக்கிறதோட நோபடின்னு வைக்கிறது பெஸ்ட். ஏன்னா பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து நோபடின்னு வைங்க. ஏன்னா உங்கள் நம்பர்ஸை யார் சேவ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் காட்டிடும். ஸோ நோபடின்னு வச்சுங்க. சரியா? அடுத்து வந்து ஸ்டேட்டஸ். இதில் நீங்கள் என்ன உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை எழுதி அது தெரிகிறது. அது ஸோ அது எது வேணாலும் வச்சுக்கலாம். மை கான்டாக்ட் வச்சுக்கலாம், இல்லை எவரி ஒன்று வச்சுக்கலாம். இதனால் வந்து ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. அடுத்து என்னென்னா, பிளாக்டு கான்டாக்ட்ஸ். நீங்கள் வந்து யார் நம்பராவது பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா அது இதில் தான் இருக்கும். போயிட்டு உங்களுக்கு வேணும்னா உங்களை பிளாக் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை யாராவது ஆட் பண்ணுறா இருந்தாலும் அவங்க நம்பர்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்ததில் இருக்கிறது என்ன ஃபங்க்ஷன்னா, அக்கௌண்ட்டில் சேஞ்ச் நம்பர். இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, புதுசாக ஒரு நம்பர் மாறுறீங்க, அப்போ வந்து பழைய குரூப்லாம் போய்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இதில் வந்து எப்படின்னா, பழைய குரூப் எதுவுமே போகாது. சேஞ்ச் நம்பரில் போய்ட்டு பழைய நம்பரை கொடுக்கணும். மேலே கீழே வந்து புதிய நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும். பழைய குரூப்பில் நீங்கள் எந்தெந்த குரூப்பில் அட்மினாக இருந்தீங்களோ அதோட இது எல்லாமே உங்களுக்கு பர்மிஷன் வந்து புது நம்பருக்கு வந்துடும். அதே மாதிரி எந்தெந்த பழைய குரூப்பில் இருந்தீங்களோ அதெல்லாம் புதிய நம்பருக்கு வந்துடும். ஸோ ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த இது. பழைய நம்பர் மேலே கொடுக்கணும், புதிய நம்பரை கீழே கொடுக்கணும், மேலே இருக்க டோனை கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே வா. அடுத்து என்னென்னா, டெலிட் மை அக்கௌண்ட். இது வந்து உங்கள் நம்பர்ஸை ஃபுல்லாக உங்கள் நம்பர்ஸை டெலிட் பண்ணுறாந்தா டெலிட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு நம்பரை கொடுத்து டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். அடுத்ததில் இருக்கிறதுல ஃபங்க்ஷன் என்னென்னா, சாட் செட்டிங். இதில் பயன்பட்டது என்னென்னா, பேக்கப். இது ரொம்ப ஏன்னா வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறது வந்து பேக்கப் பண்ணுறதா. இப்போ சப்போஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, உங்கள் மெசேஜ்லாம் திரும்பி வேணும்னா இதுதான் பயன்படும். பேக்கப் வந்து டெய்லி அது வந்து 4 மணிக்கு வந்து டெய்லி வந்து யூஎஸ்ஏ டேத்துக்கு வந்து 4 மணிக்கு வந்து பேக்கப் ஆகும். உங்களுக்கு இடையில பேக்கப் வேணும்னா பேக்கப் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக பேக்கப் பண்ணுறது 6 மணிக்கு பேக் பண்ணியிருப்பேன். 6:53க்கு பேக்கப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நார்மலாக வந்து 4 மணிக்கு தான் பேக்கப் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்போ வேணாலும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், பேக்கப் ஆகிடும். சரியா? பாருங்கள், லாஸ்ட்டாக 7:18க்கு பேக்கப் ஆகிருக்கு. ஓகே. இப்போ அடுத்து என்னென்னா, உங்களுக்கு எதுவும் மெசேஜுமே வேணாம். இப்போ டைம்லைனில் வந்து பாருங்கள், என்னோடய இதில் பாருங்கள் எவ்வளோ மெசேஜ் இருக்குது. இப்போ இந்த டைம்லைனில் இருக்க மெசேஜ்லாம் டெலிட் பண்ணுறாந்தா அக்கௌண்ட்டில் போய்ட்டு சாட் செட்டிங்கில் போய்ட்டு கீழே போய்ட்டு அந்த சாட் ஆல் சாட் டெலிட் ஆல் சாட்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எல்லாமே டெலிட் ஆகிடும். இல்லை நீங்கள் அதை மெயில் பண்ணி வைக்கணுன்னாலும் மெயில் பண்ணிக்கலாம். அடுத்ததில் இருக்கிற ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷனு. இதில் வந்து இந்த பாப்அப்னு இருக்குல்ல, இது ரொம்ப பயனாக இருக்கும். எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணிங்கன்னா திருப்பி ரிப்ளை பண்ணிவிடுவீங்க. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் போய்ட்டு என்ன பண்ணுவீங்க, மெசேஜ் வந்தால் திரும்பி வாட்ஸ்அப்புக்கு வருவீங்க. ஆனால் இது வராமலே இந்த ஆல்வேஸ் பாப்அப்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஆல்வேஸ் பாப்அப் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்துக்கிட்டு யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண முடியும். அது வந்து இப்போ யாரும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான்னு வச்சிங்களேன், ஃபேஸ்புக்லேயே ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணிடலாம். சரியா? இதில் வந்து நார்மலாக வந்து எப்படின்னா, பாப்பப்பில் வந்து நோ பாப்பப்னு தான் இருக்கும். நீங்கள் போய்ட்டு மாற்றிக்கணும் ஆல்வேஸ் பாப்பப்னு. சரியா? அதே மாதிரி தான் குரூப் மெசேஜ் வந்து உங்களுக்கு பாப்பப் வேணுமான்னு கேட்கும். நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணும்னா தேவையில்லை. அடுத்ததில் இருக்கிறதுல ஸ்பெஷல்னா, வெயிட் ஒன் நோட்டிஃபிகேஷன்.
சாட் செட்டிங், மீடியா ஆட்டோ டவுன்லோட். இது வந்து ரொம்ப பயனாக இருக்குது. எதுக்குன்னா இப்போ நிறைய பேர் வந்து மொபைல் டேட்டா வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் இமேஜில் போய்ட்டு கிளிக் பண்ணி வைக்கிறது, ஆடியோவில் கிளிக் பண்ணுறது எல்லாமே கிளிக்கில் இருக்கும். இது எதுனா இப்போ நீங்கள் யாரோ உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ குரூப்லலாம் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த பாருங்கள் இமேஜ் இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்பில் யார் போஸ்ட் பண்ணாலும் அது வந்து எல்லாமே சேவ் ஆகிடும். உங்களோட எம்பி வேஸ்ட்டாக உங்களுடைய டேட்டா வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. எப்போ உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காட்டுறது இது அதே மாதிரி தான். ஒய்ஃபையில் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் டவுன்லோட் ஆகுன்னு கேட்கும். நீங்கள் எது வேணுமோ இப்போ உங்களுக்கு வேணும்னா எல்லாம் ஓகே கொடுத்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். ஒய்ஃபைங்கிறது ஃப்ரீ தானே நமக்கு வந்து. ஸோ எல்லாமே கொடுத்துக்கலாம், அது தப்பு கிடையாது. உங்கள் மெமரியெல்லாம் காலி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஏதாவது உங்களுக்கு எது எல்லாமே கேன்சல் பண்ணிங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மேலே இருக்கிற மொபைல் டேட்டா அதில் மட்டும் எதுவுமே ஓகே கொடுக்காதீங்க. வேஸ்ட்டாக மொபைல் டேட்டா வித்தவுட்டாக போய்டும். அதேமாதிரி கீழே இருக்கிற ரோமிங்கும் அதுக்கும் வந்து எல்லாமே கேன்சல் கொடுத்துருங்க. சரியா? இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ உதாரணமாக காட்டுறப்ப இந்த குரூப்பில் நான் இருக்கேன் பாருங்கள். மெசேஜ் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் எதுவுமே இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையே இல்லை. அடுத்தவங்க ஃபோட்டோஸ்லாம் எதுக்கு நம்ம இப்போ நான் டவுன்லோட் கொடுத்தா மட்டும்தான் டவுன்லோட் ஆகும், இல்லையா ஆகாது. ஸோ ரொம்ப பாருங்கள் எதுவுமே டவுன்லோட் ஆகிருக்காது பாருங்கள். இப்போ வாய்ஸ் மெசேஜாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம டவுன்லோட் கொடுத்தா மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். இதில் வேறு எதுவும் முக்கியமான அதை அடுத்து என்னென்னா இப்போ இதில் வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.